1 மில்லியன் ரிங்கேட் காப்புறுதி இழப்பீட்டை பெறுவதற்காக சொந்தமாக கண்களை குருடாக்கியதாக ஆடவர் மீது குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டது. தனது சொந்த கண்களை வேண்டுமென்றே குருடாக்கிக் கொண்டு 1 மில்லியன் ரிங்கேட் காப்புறுதி இழப்பீட்டை பெற முயன்ற ஆடவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 1 மில்லியன் ரிங்கேட் இழப்பீட்டுத் தொகையை பெறுவதற்காக தனது இடது கண்ணை காயப்படுத்திக் கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் பட்டர்வர்த் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சம்பந்தப்பட்ட டான் காக் குவான் வயது 52 தவறான காப்பீட்டு கோரிக்கைகளை செய்து காப்புறுதி நிறுவனத்தை ஏமாற்றியதாகவும் குற்றச்சாட்டில் கூறப்பட்ட போதிலும் இடது பார்வை குறைபாடுள்ள அந்த நபர் குற்றத்தை மறுத்தார். மேலும் சீன மொழியில் 2 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டவுடன் விரைவில் விசாரிக்கப்பட வேண்டும் என நீதிபதி சிதி ஜுலைகா நார்டின் கூறினார். இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவரை ஒருவர் உத்தரவாதத்துடன் 10,000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க அனுமதித்ததுடன் வழக்கை மீண்டும் குறிப்பிடுவதற்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க பிப்ரவரி 20 நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.